கரூரில் என்ன நடந்தது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது நெஞ்சம் பதறுதுங்க. இப்படி நடந்திருக்குமோ, அப்படி நடந்திருக்குமோ, ஐயோ இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு எல்லாருமே நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அங்கே நடந்திருக்கு. அதை தான் ஒவ்வொருத்தரும் விவரிக்கிறாங்க. நீங்களே அதை கண்கூடாக பாருங்களேன். நெஞ்சை உருக்கும் சம்பவம். மேலேருந்து செருப்பை தூக்கி போட ஆரம்பிச்சுட்டானுங்க. செருப்பை விஜய் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப விஜய் மேலே தூக்கி எறிய ஆரம்பிச்சிட்டாங்க. வாட்டர் கேன் தண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட ஆரம்பிச்சிட்டானுங்க எல்லாமே. இதுக்கு வந்ததுக்கு மெயின் காரணம், நேற்று நடந்த விபத்துக்கான மெயின் காரணம் வெத்த ஆம்புலன்ஸ் உள்ள பூந்தது. தண்ணி இல்லை, சோறு இல்லாமல் இருந்தாங்கங்கிறதெல்லாம் பொய்யுங்க. தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. ஆம்புலன்ஸ் எந்த நிகழ்ச்சியும் நடக்கலை. ஆம்புலன்ஸ் எதுக்கு போலீஸ்காரங்க இங்கே உள்ளே விட்டாங்க? ஆம்புலன்ஸுக்கு வேலையே இல்லைங்க. அப்போ முன்கூட்டியே இங்கே விபத்து நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் ஆம்புலன்ஸ் போலீஸ்காரங்க இந்த இக்கட்டான கூட்டத்திலேயே விட்டுருக்காங்க. ஆம்புலன்ஸ் ஆஃப் ஆனது பெரிய குற்றம், ஆம்புலன்ஸ் விட்டு ரெண்டாவது குற்றம். செருப்பெல்லாம் எடுத்து வீசியிருக்காங்க. ஒரு தலைவருங்கிற முறையில் யாராக இருந்தாலும் எந்த தலைவராக இருந்தாலும் செருப்பு எடுத்தாலும் வீசலாங்களா? ஏன்னா என்னடா நம்ம பணம் கொடுத்து இது பண்ணி எல்லாம் செய்கிறோம், இவ்வளோ கூட்டம் கூட மாட்டேங்குச்சு. என்ன ஒரு வேளை இவங்களுக்கு மட்டும் அப்புறம் இவ்வளோ கூட்டம் கூட்டிருச்சுன்னு அப்படிங்கிற அது ஒரு வெறியில் கூட செஞ்சுருக்கலாம்னு தோணுது.